நாளைக்கு மச்சானோட தம்பி பொண்டாட்டிக்கு வளகாப்பான். இந்த ஊரே பார்த்து மெச்சுற மாதிரி வளகாப்பு நடத்த போறாங்களாம். ஆமா கணேசா, நானும் கேள்விப்பட்டேன். ஆதியில் வந்தவ வீதியில் நிற்கிறா. நேற்று வந்தவளுக்கு நெய்யும் சோறும் திங்கடிக்கிறாங்க. நம்ம என்னடா பண்ண முடியும்? அண்ணா, அக்காவோட நிலைமைய கொஞ்சமாவது நிலைச்சு பாத்தியா? ஏற்கனவே வெறுவாய் மெல்ற அத்தைக்கு இப்போ அவளும் சேர்த்து கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல அக்காவோட மனச சுள்ளு சுள்ளா உடஞ்சி எரிஞ்சிருவாங்கண்ணே. இந்த நேரத்துல அக்கா அங்க இருக்கிறது சரியில்லைண்ணே. நாம போய் கூட்டிட்டு வந்துடலாண்ணே. ஏய் கணேசா, என்னடா குழந்தை மாதிரி பேசி பழகுற? நம்ம போய் கூப்பிட்டா நம்ம பின்னாடி உடனே வந்துருவாளா? அவன் புருஷன் தான் தெய்வம்னு நினைக்கிறவள பிறந்த வீட்டுக்கு கூட்டி வருது. பாவண்டா தம்பி. எதுனா பாவம்? எது பாவம்? வார்த்தைக்கு வார்த்தை அக்கால மலடி மலடின்னு சொல்றாங்களே, அது பாவம் இல்லையா? மூத்த மருமகளா அந்த வீட்டுக்கு போய் அத்தனை பேத்துக்கும் அத்தனை வேலை செஞ்சு கொடுத்து இன்னைக்கு மூலி தரித்திரம் பேர் எடுத்துட்டு இருக்காளே, அது பாவம் இல்லையானா? 12 வருஷமா குழந்தை இல்லாம அந்த வீட்டுல யாரு என்ன சொல்லுவாங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்காளே, அது பாவம் இல்லையா? இத்தனை பாவத்தோட அந்த வீட்டுல இருக்கிறத விட நாம கூட்டிட்டு வர்றது ஒரு பாவம் இல்லைண்ணா. உன் மனசுல இருக்கிற குறைய நீ சொல்லி அழுதுட்ட. நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம அழுவுறடா. நடக்கிறது நடக்கட்டும்.